ஓம் ஸ்ரீ வக்ரதுண்டாய தீமகி. அந்த வக்ரதுண்டாய தீமகி. தீமகி. இந்த அந்த வக்ரதுண்டாய அப்படியே வக்ர நிவர்த்தி அது. அப்போ உங்களோட பாடியிலயோ, உங்க கிரகத்திலயோ ஏதாவது ஒரு வக்ரம் இருந்தா அது நிவர்த்தி ஆயிடும். ஓகே. கன்னி ராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு தொழில்ல எவ்வளோ கவனமா இருக்கணும்? தொழில்ல கொஞ்சம் கவனமா தாம்மா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆ தொழில்ல முழுமையா ஒரு விஷயத்த நம்பக்கூடாது. ஐயோ! இவங்க நம்மளுக்கு செட் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல நான் நிலையா நிக்க போறேன்னு நினைக்கவே கூடாது. அதுலயும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு கரெக்ட்டா இருந்தா தொழில்ல ஜெயிப்பாங்க. அது வேலை செய்ற இடம். இப்ப வேலை செய்றவங்கள நம்பி, பாரு இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான்னு சொன்னா, அது உங்களுக்கே பின்னாடி விளைவு. அது இந்த 2026ல ரொம்ப அனுபவப்படுவீங்க. அதுல கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க மீறி போயிடுவாங்க. உங்கள டவுன் ஆக்க பார்ப்பாங்க. நீங்க மீறி வர்றது அடுத்த விஷயம். ஆனா, அதுல நீங்க உள்ள போகாம நீங்க இருக்கிறது ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா இருக்கணும். இருக்கணும். ஓகே. 2026ஆம் வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பெண்கள் பெண்கள் வந்துட்டு என்னென்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? உடல் கவனம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆணை நம்பி ரொம்ப ஆணை நம்பி ஒரு விஷயத்த பேசக்கூடாது. பெண்ணுக்கு பெண்ணு தான் துரோகம்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆணே துரோகமா இருப்பாங்க. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தலை சம்மந்தம் அதுக்கு ஹெட்டேக் அதுல கொஞ்சம் உடம்பு நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். மத்த விஷயத்துலலாம் கேஷுவலா உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எதுவும் பேசாம இருந்தா உங்களுக்கு அடுத்தடுத்த உயர்வுகள் கிடைக்கும். ஓகே. தொடர்ந்து பேசலாம். நன்றி.